Hello friends, in this video நம்ம அடுத்த டாபிக் பார்க்குறோம். என்னன்னா செல்ஃப் பேலன்சிங் லெட்ஜர். செல்ஃப் பேலன்சிங் லெட்ஜர் அப்படினா என்னன்னா இந்த வேர்டே சொல்லுது செல்ஃப் பேலன்சிங் அதுவா பேலன்ஸ் பண்ணிக்குது. அதுவா பேலன்ஸ் பண்ணிக்குதுன்னா என்ன அர்த்தம்? நம்ம ஒரு என்ன சொல்றது? ஒரு என்ட்ரி ஒரு லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ணோம்னா அதுக்கான ஆப்போசிட் இப்போ நம்ம ஏற்கனவே டபுள் என்ட்ரி சிஸ்டம் அப்படிங்கிறத நம்ம படிக்கிற அக்கௌண்டிங் சிஸ்டமுக்கு பேர். அதில் என்ன சொல்கிறாங்க? எவ்ரி டெபிட் ஹேஸ் அன் ஈக்குவல் அண்ட் கரஸ்பாண்டிங் கிரெடிட்ன்றாங்க. இந்த செல்ஃப் பேலன்சிங் லெட்ஜர் எப்படின்னா நம்ம ஒரு என்ட்ரி கொடுக்குறோம், டெபிட் என்ட்ரி கொடுக்குறோன்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டான கிரெடிட் என்ட்ரியை அதுவே போட்டு பேலன்ஸ் பண்ணிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த லெட்ஜருக்கு பேர் செல்ஃப் பேலன்சிங் லெட்ஜர். இந்த செல்ஃப் பேலன்சிங் லெட்ஜரில் 2 டைப்ஸ் இருக்குது. டெப்டார்ஸ் லெட்ஜர், கிரெடிட்டார்ஸ் லெட்ஜர். டெப்டார்ஸ் லெட்ஜர் சோல்டு லெட்ஜர் இல்லைனா சேல்ஸ் லெட்ஜர்னு சொல்லலாம். ஏன்னா டெப்டார்ஸ் அப்படிங்கிறவங்க நம்மகிட்ட பொருள் வாங்குறாங்க, நம்ம என்ன பண்ணுறோம் அவங்களுக்கு சேல் பண்ணுறோம். அதனால் டெப்டார்ஸ் லெட்ஜரை சேல்ஸ் லெட்ஜர்னு சொல்லலாம். கிரெடிட்டார்ஸ் லெட்ஜரை பாட் லெட்ஜர். நம்ம கிரெடிட்டார்ஸுங்கிறது நம்ம யார்கிட்ட பொருள் வாங்குறோமோ அவங்க தான் கிரெடிட்டார்ஸ், அவங்ககிட்டேருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். அதனால் இதை பாட் லெட்ஜர் இல்லைனா பர்ச்சேஸ் லெட்ஜர் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2 லெட்ஜருக்குமே நமக்கு சேம் கான்செப்ட் தான் அப்ளை ஆக போகுது. நம்ம என்ட்ரி நம்ம சின்ன வயசில் 11th 12th நம்ம சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் படிச்சிருப்போம். அதில் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் அப்புறம் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டுன்னு சொல்லி நம்ம போட்டிருப்போம். நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள். சிங்கிள் என்ட்ரியில் நம்ம ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் லாஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி டெப்டார்ஸ் வேல்யூ கொடுத்துருக்க மாட்டாங்க, கிரெடிட் சேல்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? டெப்டார்ஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணி இந்த கிரெடிட் சேல்ஸோட வேல்யூ கண்டுபிடிப்போம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற அக்கௌண்ட்டுக்கு பேர் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டு. அந்த டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டோட லெட்ஜருக்கு பேர் தான் டெப்டார்ஸ் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி பேர். நமக்கு எப்போவுமே இது கிரெடிட்டார்ஸ் கிடையாது, கிரெடிட்டார்ஸ் பின்னாடி வரும். நமக்கு எப்படியுமே என்ன பண்ணுவாங்கன்னா ஜென்ரல் லெட்ஜரில் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டையும் டெப்டார்ஸோட லெட்ஜரில் ஜென்ரல் லெட்ஜரோட அக்கௌண்ட்டையும் நம்ம போடணும். அப்படியே ஆப்போசிட்டாக வரும். நம்ம இப்போ ஜென்ரல் லெட்ஜரில் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் போட்டோம்னா ஸோ எப்படி நம்ம ஒரு டெப்டார்ஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமில் எடுத்தோமோ சேம் ஃபார்மேட் தான் இந்த டெப்டார்ஸ் லெட்ஜர்லையும் வரும். ஆனால் சில ஐட்டம்ஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் வரும். ஃபஸ்ட்டு பாருங்கள், டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் எப்பவும் போல் ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் டெப்டார்ஸ், அப்புறம் பை பேலன்ஸ் கேரி டவுன் க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் டெப்டார்ஸ். இது சேம் காமன், எப்போவுமே மாறவே மாறாது. சப்போஸ் டெப்டார் நமக்கு கிரெடிட்டில் இருந்தார்னா இந்த சைட் போட்டுக்கோங்க. அது மேக்ஸிமம் வராது, இஃப் எனி தான் மேக்ஸிமம் வராது. அதுக்கான ரிவர்ஸ் என்ட்ரி இங்கே இருக்குது. அடுத்து நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டூ ஜென்ரல் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். ஜென்ரல் லெட்ஜரில் என்னென்னலாம் நம்ம ஐட்டம்ஸ் டெப்டார்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற நம்மளோட லெட்ஜருங்கிறது ஜஸ்ட் நமக்கு இந்த கேஸில் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்னு எடுத்துக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. அந்த அக்கௌண்ட்டில் என்னென்னலாம் நம்ம நார்மலாக டெப்டார்ஸ்க்கு ரிலேட்டடாக என்னென்னலாம் வருதோ அதை ஃபுல்லாக போட போகிறோம். ஃபஸ்ட்டு கிரெடிட் சேல்ஸுங்கிறது டெப்டார்ஸ் ரிலேட்டடாக வருது. கேரேஜ் அண்ட் சன்ரை சார்ஜஸ். டெப்டாருக்கு நம்ம ஒரு குட்ஸை சோல்ட் பண்ணுறோன்னா அந்த குட்ஸை கொண்டு போய் அவனுக்கு டெலிவர் பண்ணுறதுக்கான கூலி செலவு தான் கேரேஜ். அந்த கேரேஜ் சார்ஜஸும் இதில் இன்க்ளூட் ஆகுது. அப்புறம் பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹானர்ட், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹானர்ட் அப்படிங்கிறது என்னென்னா அவர் அவருக்கு நம்ம பில் கொடுத்துருக்கோம். எதுக்காண்டி பில் கொடுத்துருக்கோம்? நீ இந்த மாதிரி என்கிட்ட பொருள் வாங்கியிருக்க, ஸோ அதுக்கான பில் இதுதான் சொல்லி கொடுத்துருக்க. அவர் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு திரும்ப கொடுக்குறாரு. நம்ம இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கான்செப்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் அக்செப்ட் பண்ணிவிட்டு திரும்ப கொடுத்துட்டாரு. திரும்ப கொடுக்குறப்ப என்ன ஆயிடுது? அவருக்கு அக்செப்ட் பண்ணுறப்ப அவர்கிட்ட நம்ம இந்த பில்லுக்கான பணம் கையில் இல்லை. அப்போ என்ன ஆகும்? இந்த பில் டிஸானர் ஆகிடும். ஏன்னா அந்த பணம் நம்ம கைக்கு வந்தால் தான் அது பில்ஸ் ரிசீவபிள். ஆனால் அந்த பணம் அவர் பேங்க் அக்கௌண்ட்லையோ இல்லை அவர் கேஷாவோ இல்லை டிடியாவோ அவர் கொடுத்தது அவர்கிட்ட பேங்க்கில் பணம் இல்லை. அப்போ அது டிஸானர் ஆகிடுது. அந்த டிஸானருங்கிறது நமக்கு ஒரு செலவு தான், எக்ஸ்ட்ரா செலவு தான். அவர் கொடுத்துருந்தாருன்னா நமக்கு அது ப்ராஃபிட்டு பில்ஸ் ரிசீவபிளில் போயிருக்கும். அது டிஸானர் ஆகிட்டதுனால நமக்கு அது செலவு, ஸோ டெபிட்டில் பண்ணுறோம். அப்புறம் செக் ரிசீவ்ட் அண்ட் டிஸானர்ட். பில்லுக்கு பதிலாக அவர்கிட்ட செக் வாங்குகிறோம், அவர் வாங்கின பொருளுக்கு அவர்கிட்ட செக் வாங்குகிறோம், அந்த செக்கு டிஸானர் ஆயிடுச்சு. ஸோ அதுவும் நமக்கான எக்ஸ்பென்ஸு. அப்புறம் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சார்ஜ், ரீஃபண்ட் கேஷ் பே டு கஸ்டமர்ஸ். எக்ஸஸாக அவர் பே பண்ணதை நம்ம ரீஃபண்ட் பண்ணுறோன்னா திரும்ப நமக்கு அது ஒரு செலவு தான். அப்புறம் பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்கவுண்டட் அண்ட் டிஸானர்ட். இது என்னென்னா அவர் கொடுத்த பில்லு டேரெக்டாக டிஸானர் ஆகாமல் இந்த பில்ஸ் ரிசீவபிள் நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு இமீடியட்டாக பணம் தேவைங்கிறதுக்காண்டி அதை பேங்க்கில் போய் டிஸ்கவுண்ட் பண்ணுறோம். டிஸ்கவுண்ட்னா என்ன அர்த்தம்? இமீடியட்டாக பேங்க்கிட்ட பில்லை கொடுத்து இப்போ உடனே எனக்கு பணம் கொடுங்க, அவர் இந்த பில்லோட டியூ டேட் அப்போ உங்களுக்கு பணம் கொடுத்துருவாருன்னு சொல்லி பேங்க்கிட்ட சொல்லி பேசுறதுக்கு பேர் தான் டிஸ்கவுண்டிங். அந்த டிஸ்கவுண்ட் பண்ண பில் நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணிட்டோம், ஆனால் பேங்க்கால் அவர்கிட்ட திரும்ப வாங்க முடியல, ஏன்னா அவர் கட்டலை. அப்போ அது டிஸானர் ஆகுது. அதுவும் நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா செலவு. அடுத்து
பில்ஸ் என்டார்ஸ்ட் அண்ட் டிஸ்ஆனர்ட். என்டார்ஸ் அப்படின்னா என்ன? ஒரு ஆள்கிட்ட இருந்து இன்னொரு ஆளுக்கு மாற்றி விடுறதுக்கு பேர் தான் என்டார்ஸ்டு. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பேசிக்ஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. என்டார்ஸ்னால் இன்னொரு ஆளுக்கு பில்லை மாற்றி விடுறது. மாற்றி விட்ட பில்லுக்கான பணத்தை வந்து டெப்டாரால் கொடுக்க முடியல, அது டிஸ்ஆனர் ஆயிடுச்சு அப்படின்னா அது பில்ஸ் ரிசீவபிள் என்டார்ஸ்ட் அண்ட் டிஸ்ஆனர்டு. அடுத்து இன்ட்ரெஸ்ட் சார்ஜ்டு டு ஓவர் டியூ அக்கௌண்ட். இதுவும் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ், அது ஏதோ ஒரு எக்ஸ்பென்ஸ், அவ்வளோதான். இந்த சைடு பார்த்தீங்கன்னா நமக்கான ப்ராஃபிட் எல்லாம் வரும். கேஷ் ரிசீவ்டு இல்லைனா செக் ரிசீவ்டு. அவர் கேஷ் பே பண்ணிட்டாரு இல்லை செக் பே பண்ணிட்டாரு. பேட் டெட்ஸ் அவர் பே பண்ணாதது. ரிட்டன் இன்வர்டு. ரிட்டன் இன்வர்ட்னா சேல்ஸ் ரிட்டன். அவர் நம்ம பண்ண சேல்ஸு ஏதோ ஒரு டிஃபெக்ட்னாலேயோ இல்லை பிடிக்காமலோ வந்து குவாலிட்டி கம்மியாக இருக்கிறதுனாலையோ திரும்ப நமக்கிட்டே ரிட்டன் வந்துடுது, அதுதான் ரிட்டன் இன்வர்டு. அப்புறம் டிஸ்கவுண்ட் அலவுடு, அதர் அலவன்ஸு. பில்ஸ் ரிசீவபிள், ட்ரான்ஸ்ஃபர் டு அதர் லெஜர். ட்ரான்ஸ்ஃபர் டு இல்லைனா ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் அனதர் லெஜர். இன்னொரு லெஜர்லேருந்து நம்ம இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்னா அதுதான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் டு அதர் லெஜர். இதெல்லாம் தான் ஜென்ரல் லெஜரில் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டு. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டெப்டார்ஸ் லெஜரில் ஜென்ரல் அக்கௌண்ட்டு. ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். இதில் நம்ம என்னென்னலாம் டெபிட் போட்டோமோ அதை ஃபுல்லாக கிரெடிட்டில் போட்டுருங்க. இங்கே என்னென்னலாம் கிரெடிட்டில் போட்டோமோ அதை ஃபுல்லாக டெபிட்டில் போட்டுருங்க. அதனால தான் நம்ம ஏற்கனவே வந்து இன்ட்ரோலே என்ன பார்த்தோம், செல்ஃப் பேலன்சிங் லெஜர்னால் என்ன, அதுவாகவே ஒரு லெஜரை பேலன்ஸ் பண்ணிக்குது. நம்ம இந்த லெஜரை போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஆப்போசிட் ரியாக்ஷன் கொடுத்து இந்த லெஜர் பேலன்ஸ் ஆயிடுது. அதனால தான் நம்ம போடுற இந்த லெஜருக்கு பேர் செல்ஃப் பேலன்சிங் லெஜர். தட்ஸ் ஆல். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.